புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். கடலூரில் கடந்த 4 நாட்களாக பெய்த மழைக்கு நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கிய நிலையில் தண்ணீர் வடிந்த பின் அறுவடை செய்த போதும் விற்பனை செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். விவரங்களை முடிய செய்தியாளர் பாரிவள்ளல் வழங்க நாம் கேட்கலாம். பாரிவள்ளல், விரிவான விவரங்கள். ஷியாம், வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மாறுபாடு காரணமாக கடந்த 7ஆம் தேதி முதல் மாவட்டத்திற்கு வானிலை மையம் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருந்தாங்க. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மாவட்டம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்திருக்கு. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கியது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு பகுதிகளில் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி இருக்கு. இந்நிலையில பாத்தீங்கன்னா கடலூரை அடுத்த அழகியநத்தம், கலையூர் சுற்று வட்டார பகுதியில் பாத்தீங்கன்னா 200 ஹெக்டேருக்கு அதிக அளவுல விளைநிலங்கள்ல சம்பா சாகுபடி செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் பாத்தீங்கன்னா அது அறுவடைக்கு இன்னும் சில நாட்களாக இருந்த நிலையில பாத்தீங்கன்னா கடந்த 4 நாட்களுக்கு முன்பு பெய்த மழையின் காரணமாக அப்ப அந்த சம்பா பகுதி கிட்டத்தட்ட 100 ஏக்கர்ல பயிர்களில் தண்ணீரில் மூழ்கி சூழ்ந்திருக்கு. தண்ணீர்ல அது மட்டும் விளைந்த நெற்பயிர்கள் சாய்ந்து தண்ணீர்ல நனைஞ்சதுனால அது அறுவடைக்கு முன்பே அந்த நெற்கதிர்கள் முளைஞ்சிருக்கு. இதனால விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருப்பதாகவும் உடனடியாக இதில் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் தலையீடு செய்து இதுல எங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கணும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சம்பா சாகுபடி நம்பிதான் நாங்க பல லட்சம் அந்த ஏக்கர்களுக்கு செலவு செஞ்சிருக்கோம். நெல் பாத்தீங்கன்னா அதாவது காப்பீடும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால உடனடியாக வேளாண் துறை அதிகாரிகளை உரிய முறையில் ஆய்வு செய்து எங்களுக்கு இழப்பீடை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் கோரிக்கையா வச்சிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.